மகாவிஷ்ணு அமைச்சர்களுடன் தொடர்பில் இருந்துள்ளார் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளதாகவும் புகார் கூறினார். அத்துடன் பள்ளி மாணவர்களிடையே சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசிய மகாவிஷ்ணு அமைச்சர்களுடன் தொடர்பில் உள்ளார் என்று கூறி புகைப்பட ஆதாரங்களை காண்பித்தார். இந்த நபர் அண்மையில் நீங்க பாத்தீங்கன்னா அமைச்சரோட புகைப்படம் எடுத்திருக்கிறார். சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தவர். அதோடு இன்னும் சில அமைச்சரோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார். இப்படிப்பட்டவர் அரசனுடைய செல்வாக்கின் காரணமாக பள்ளியிலே இப்படிப்பட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்துக்குரியது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து பேசிய அவர், முதலமைச்சர் முதலீடுகளை ஈர்க்க சென்றுள்ளாரா அல்லது இன்ப சுற்றுலா சென்றுள்ளாரா என்பதை அவர்தான் விளக்க வேண்டும் என்றும் விமர்சித்தார். அரசாங்க பணத்தில் எப்படியெல்லாம் வீணடிக்கிறார் என்பது பாருங்க. ரோம் நகரம் எரியும் போது நீரோ மன்னன் பிடில் வாசிப்பது போல நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கு. எவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. இதையெல்லாம் கண்டுக்காம வெளிநாட்டில் போய் பாட்டு பாடி சைக்கிள் ஓட்டுறதும் அங்கே ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறதும் தான் இந்த முதலமைச்சருடைய பொழுதுபோக்கா இருக்கு. இன்ப சுற்றுலா போயிருக்காரு. தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக போனதாக தெரியல.